இளையராஜா ஏஆர் ரகுமானுக்கு பிறகு அனிருத் அவர்கள் தான் அப்படின்னு அடித்து சொல்லும் அளவிற்கு தொடர்ச்சியாக டாப் வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருக்காரு அனிருத் அவர்கள். சோ இவர் கமிட் ஆகாத படங்களே இல்ல. தற்போது கோலிவுட்டுடைய டாப் நாயகர்களுடைய அத்தனை படத்திற்குமே இவர் தான் இசையமைக்கிறார். சமீபத்துல விஜய் சாருடைய ஜனநாயகன் படம், அது சாருடைய அடுத்த படமான டேர் டெவில், ரஜினி சாருடைய ஜெயிலர் 2, தர்மன் அப்படின்னு அடுத்தடுத்த படங்களை கைவசம் வச்சிருக்காரு. சோ இப்படி அனிருத் அவர்கள் ஒரு பக்கம் இசையமைத்து கொண்டிருந்தாலுமே மற்றொரு பக்கம் லைவ் கான்சர்ட்லுமே கவனம் செலுத்திட்டு இருக்காரு. சோ இவருடைய லைவ் கான்சர்ட்டுக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருக்கு. வெளிநாடுகள்ல இவர் போடுற லைவ் கான்சர்ட்டுக்கு எந்த அளவிற்கு மவுஸ் இருக்கு அப்படின்றத கூலி திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்ல கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் புகழ்ந்து பேசியும் இருப்பாரு. இந்த நிலையில இப்படி இருக்க அனிருத் அவர்களுக்கு இன்னும் திருமணமாகல அப்படின்ற ஒரு பேச்சு சோசியல் மீடியாக்கள்ல வெகு நாட்களாகவே இருந்துட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா சமீபத்துல கூட சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அவர்களுடைய மகளான காவ்யா மாறனுடன் அனிருத் அவர்கள் டேட் பண்றார் அப்படின்ற தகவலுமே வைரலாச்சு. சோ இவங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டுல ஒன்னாக இருக்கிற புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள்ல லீக் ஆகி செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. சோ ஆகையால பாத்தீங்கன்னா அணியவர்களுக்கு கூடிய விரைவில் திருமணம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி பல கமெண்ட்டுகளுமே வந்தது. சோ அதனை உறுதி செய்யும் வகையில அனிருத் அவர்களுடைய திருமணம் வர 11ஆம் மாசம் 11ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. சோ அதற்கான ஏற்பாடுகள் கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாம். சோ பல பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுத்துள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.